ஸ்கூல்ல தான் ஜஸ்ட் பாஸ், ஆபீஸ்லயும் ஜஸ்ட் டைமிங்க்கு வர்றோம். இங்கே அப்படி வந்தா என்னதான் பண்றது? என்னடா பண்றது, எல்லாத்துலயும் ஜஸ்ட் வந்து நம்ம பழக்கம். நீ சொன்ன ஸ்கூல்லயும் ஜஸ்ட் பாஸ் தான், ஆபீஸும் அந்த ஷார்ப்பா வர்றதுதான். இப்ப மட்டும் விதி விளையாட்டு மட்டும் சொல்லுறாங்க. நம்ம விளையாண்டுருக்கோம், முன்னாடியே வந்திருக்கணும். நம்ம தான் விளையாண்டுருக்கோம். பாருங்க அந்த லொகேஷன் எல்லாம் பாத்துன்னு இருக்கிறோம். ஓட்ட எங்க இருக்குது. சரி ஆரம்பிப்போம். வெல்கம் டு பாஷ் ஐடியாஸ். நம்ம இப்ப வந்தது பாத்தீங்கன்னா செஞ்சி ஃபோர்ட். இதுல 2 ஃபோர்ட் இருக்காடா? ஆமா ஆமா. இப்ப வந்து நம்ம கிங் ஃபோர்ட் வந்துருக்கோம். இப்ப நம்ம வந்திருக்கிறது வந்து கிங் ஃபோர்ட். அங்க ஆப்போசிட்ல வந்து குயின் ஃபோர்ட், இது கிங் ஃபோர்ட். ஆனா மூட போறான்றாங்க. பையன் கெஞ்சி கூத்தாடி உள்ள போக முடியாதுன்னு பாப்போம். சொல்லுங்க 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 சொல்லுங்க. எனக்கு இப்பவே தெரியும். நீங்க யார்? பாம்பேல நீங்க என்ன செஞ்சீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. வரணும் வரணும் வந்து இப்பதான் எல்லா இடத்துக்கும் வரணும் சொல்றோம் தவிர வர்றோம் நான் உள்ள எதுவும் பார்க்க மாட்டோம். இன்னைக்கு பாத்துருவோம்டா. அப்பா என்ன ஒரு ஆரம்பமே அட்டகாசமா தான் இருக்குது, முடிவும் அட்டகாசமா தான் நல்லா இருக்கும். இல்ல உள்ள அட்டகாசமா தான் இருக்கும். நம்ம மேல அலோவ் பண்ணா நல்லா இருக்கும். நான் அது மேல வரைக்கும் ஏட வருவானுன்னு பார்த்தேன். கேட்டு பார்ப்போம் ப்ரோ. மாமா போலீஸ் ஏதாவது சொல்லி ஏதாவது கேட்டு பார்ப்போம் ப்ரோ. மாமா போலீஸா? இன்னும் வர அந்த பையன் இல்லைன்னா வீரா விட்டோம் விட்டு மண்டா விடுவோம். இல்ல இது என்ன பாண்டிச்சேரி நினைச்சா? அதான் வீரா போலீஸ். மாமா வீராவை விட்டு மன்றாட விடுவோம். அந்த சந்தன ஒரு பாட்டுல ஜம கூட்டத்துல என்ன மணி திருங்க சாமி வச்சு பாம்புற செக்யூரிட்டி பேண்ட் வச்சு கூட பொறுமையா பாத்துக்கலாம் ப்ரோ அப்படின்ற. ஆமா ப்ரோ. சரி வா நம்ம அங்க போயிட்டு கேட்ச் பண்ணிட்டு அங்க கேட்டு பார்த்துட்டு அப்புறம் வரும்போது ரிட்டர்ன் பாத்துக்கலாம். மகாபலிபுரத்துல பாதி மாதிரி இருக்குது. ஆமாண்டா அந்த காலத்துல ஃபோர்ட் என்னன்னா ராஜாக்கு எப்படி வாழ்ந்துருக்காங்க பாரு. செம்மையா வாழ்ந்துருக்காங்கல்ல? செம்மையான வாழ்ல ப்ரோ. செஞ்சு வச்சு வாழ்ந்துருக்காங்க. ஒரு மலையை செதுக்கி இந்த அளவுக்கு பண்ணி அது வந்து இந்த நின்று குண்டு சுடுவாங்க. குண்டு சுடுறது அந்த பாதுகாப்பு நிப்பாங்கல்ல ராஜாலாம், அந்த கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்ல வருமே அதானே? ஆமா ஆமா அதேதான். அதுக்குள்ள அப்படியே ஒளிஞ்சின்னு சுடுவாங்க. தெரியுமா? இது வந்து செஞ்சிக்கு ஒரு அடையாளம் சொல்லுவாங்கல்ல. செஞ்சி போனாலே இந்த தூண் தான் வரும். தூண் இல்ல ப்ரோ, ஏதோ பில்டிங் மாதிரி இருக்கு ப்ரோ. சம்திங் நினைவு பண்ண மாதிரி அந்த காலத்துல ராஜா கட்டினது பாரு. அங்க இருந்தா ஒளிஞ்சு பாப்பாங்களோ? வாய்ப்பு இருக்குது. மேல ஏற இடம் எங்க இருக்குது? இன்னொரு செக் போஸ்ட் போகணும்டா. செக் போஸ்ட் மாதிரி போகணும்டா. அங்க போனாதான் ஏற இடமே இருக்கு. ப்ரோ மண்டாடுவோம் ப்ரோ. அவங்ககிட்ட போயிட்டு எப்படியாவது உள்ள போய் நான் வேற ட்ரெக்கிங் கஷ்டப்பட்டு வந்துட்டேன் ப்ரோ. அப்பா ட்ரெக்கிங் போகணுன்ற மைண்ட் செட்லேயே வந்துட்டேன். என் கால் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் செம்மையா இருக்குது. அந்த ஒரு ஷூட்டிங் எடுக்கலாம் இல்லையா? ஆமா ராஜா உச்சி ராஜங்கிரி மேல ஏதோ போட்டுக்கிறான்டா. தமிழ் வேலை மட்டும் தான் நம்மளுக்கு. ராஜா உச்சி நோக்கு நிலையமா அவங்கள போற நம்ம முன்னாடி போயிட்டாங்க பாருங்க. இதெல்லாம் அதான் அபாய போர்டு எடுக்கிற மாதிரி அங்க போர்டு இருந்து ஜூம் எடுத்துக்கிட்டு நம்மளே உள்ள போக முடியாது கஷ்டத்துல உட்காந்து அந்த வேலை பாரு. வெற்றிகரமா மேலே ஏறி இறங்கிட்டா இன்னும் ஒண்ணு வீடியோ எடுக்க மாட்டான் வீரா. அம்மா டயர்டு. ஐயோ ஏறவே முடியல. அதான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண மாட்டான். பாக்குறீங்க. இந்த பையனுக்கு எப்பவுமே இதே வேலையா போச்சு. எதாவது சொல்றது எனக்கு தெரியல. நம்மளும் கெஞ்சி பார்த்தோம், கதறி பார்த்தோம். ஆனா அப்பவே சொன்னேன் மேல எல்லாம் போக மாட்டோம், கீழே மட்டும் போயிட்டு வருவோம். பாத்துட்டு வருவாங்க. ஆனா இந்த இடத்த பார்த்தும் வீரா வந்து எக்ஸைட் ஆகிறானா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது. இன்னும் நான் அந்த மேலே ஏறி இருந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். பாருங்க நான் வேற ட்ரெக்கிங் கஸ்டம் வந்தோம். என் பேக்ல வேற டென்ட்ல இருக்கு ப்ரோ. தலைவர் மேல ப்ரோ வந்து மேனேஜ் சொல்லிட்டு பார்த்தோம் ப்ரோ. மேனேஜ் சொல்லல ஏன் ப்ரோ? ஒரு உள்ள ஏதோ ஆபத்து நடந்துச்சுன்னா எப்படி தப்பிக்கிறது, எப்படி உயிர் வாழ்றதுலாம் பார்த்து வந்தோம் ப்ரோ. ஏன்டா வெறுப்பேத்து நீங்க மேல கஷ்டத்துல உட்காந்துக்கிறேன். இதுல வேற மேனேஜ் வேர்ல்டு வேற பார்த்துட்டு வந்தானா செஞ்சி கோட்டை போயிட்டான். ஆனா இந்த ரணகலத்துல ஒரு கிலோ கேக்குறாடி. ஏய் அவங்க லோக்கல்ரா அப்படி ஏதாவது ஏறி போறாங்கடா. லோக்கல் அவங்க நம்மளால முடிஞ்சது இப்போதைக்கு ஒண்ணுதான். என்ன ப்ரோ நம்ம வியூவர்ஸ் காமிக்கிறது கீழே என்ன நடக்கும்? கீழே நிறைய இருக்குதுடா. ப்ரோ இல்லடா நம்மளால முடிஞ்சது ஒண்ணுதான். இந்த வியூவர்ஸுக்கு ஏதோ காமிக்க முடிஞ்சது காமிக்கலாமே அப்படின்னு சொன்னேன். கீழே நிறைய ஸ்பாட் இருக்குதாங்க பாருங்க. காட்டுற மாதிரி தெரியல, வீராவுக்கு காட்டுற மாதிரி தெரியுது. வீராக்கலடா வியூவர்ஸுக்கு. என்னால நானே சோகத்துல இருந்தா போன கட் பண்றான். சோகத்தெல்லாம் சொல்லக்கூடாது ப்ரோ. சோகத்தை நம்மளோட மறைச்சிடணும் ப்ரோ. மக்களுக்கு வெளியே போனா ஐயோ ராஜ்கர் நான் போய் அவர்கிட்ட 10 ரூபா கொடுத்தோம் ப்ரோ. 10 ரூபா வாங்கிட்டு உள்ள விடுங்க, 20 வாங்கிட்டு வெளில போயிருந்தாரு. 10 ரூபா ப்ராஃபிட். வேணும் ப்ரோ. அதான் 10 ரூபா ப்ராஃபிட்.
அதான் இங்க உட்காந்துருக்கிறேன் நானு. ஆமா அதுக்காக யூஸ் ஆகும். இதை நம்பி 4 குடும்பம் வர வருது. சரி வாங்க இங்கிட்ட நிறைய இடம் சுத்தி சரி வாடா வீரா, போவோம். நம்ம அப்படியே பார்த்துட்டு இது சுத்தி காமிச்சிட்டு அப்படியே கிளம்பி மீறி இங்க கீழே ஸ்பாட்லாம் சரி பார்ப்போம். நம்ம என்ன கோட்டைக்கு போகலாம், நம்ம கீழே இருக்கிறத பார்ப்போம். நம்ம இதுல என்ன இருக்கு பாசிட்டிவ் அவனுக்கு கூடவே வச்சிருக்கோம். வாடா, இந்த பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டே 2 பேர் இருக்கீங்களா? வாடா போ. கீழே இருக்கிறத நம்ம சுத்தி காமிச்சிட்டு ஆமா அப்படியே நம்ம கிளம்புவோம். என்னடா உட்காந்துக்கிறீங்க? விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. வாங்க போவோம். மண்டபம் ஒண்ணு, மண்டபம் ஒண்ணு உள்ளே உள்ள விடல. இதான் மண்டபம் ஒன்னாடா. வாடா அப்படியே ஆரம்பிப்போம். வாங்க அடுத்துக்கிட்டு போவோம். நம்ம உச்சிக்கெல்லாம் போவோம்னா நம்ம எடுக்கிற இடத்த பார்ப்போம். இது மண்டபம் 1. இதுதான் நம்ம மிஸ் பண்ணிட்டோமா? கண்ணு குஸ்துரா ப்ரோ. அந்த இடம் தெரியுது பாருங்களேன், அதான் ஸ்டேஜ். அங்கதான் வந்து ஆடுவாங்களா. ஆடுவாங்களா? அங்கதான் நாட்டிய நிகழ்ச்சி நடக்குமா. சரி, இது வந்து ட்ரெஸ் சேஞ்ச் ரூமா இல்ல, இது பாக்கிறதுக்கு 2 வாட்டர் பாட்டில் ஒரு லைம் லிம்கா. நான் வாங்கும்போதே சொன்னேன், நான் அப்பவே சொன்னேன். கொஞ்சம் சீக்கிரம். அதான் ஸ்டேஜ் ப்ரோ, டான்சர் ஸ்டேஜ். இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமா ப்ரோ. ட்ரெஸ்ஸிங் ரூமா? ஆமா, இதான் வந்து ஆடுறவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எந்த கரவன் எல்லாமே இருக்கும். அப்போ வந்து வாடா இப்படி போவோம். இதுல ஷார்ட் கட்ல போவோம்டா. இப்படி போவோமா இப்படி போகலாமா? நடக்கலாமா இதுல? ஏரிகளை நடப்போம். வாங்க வாழாயன் வாழ்வை வாழ. அதே நடந்தே போக வேண்டியதுதான். இன்னொரு ரைமிங்கா ஒண்ணு வருது, உள்ள விட மாட்டாங்க. அதான் என்னன்னு தெரியல. இதுல மேல ஏறலாம்னு நினைக்கிறேன்ல. இது மேலையா? ஆமா, முருங்க மணிங்க நீங்க. ஏய் ஸ்பைடர் வெப் பூட் இல்லடா, இந்த வழி இருக்குதுடா உள்ள போறதுக்கு. என்னன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு நல்லா இருக்குது அவ்வளவுதான். ஆமா, ஏதாவது போட்டு இந்த போட்டுருக்கு. என்னது நிற்கலன்னு சொன்னா குடோன்னு சொன்னா கரெக்ட் சொல்ல முடியல. நான் பார்த்தோன்னே கண்டுபிடிப்பேன். ஏய் கலந்தாண்டாக்குது. உள்ள போலாம், இருட்டா இருக்குது ப்ரோ. உள்ள நம்ம உள்ள போயிட்டு அப்படியே கண்டு பண்ணுவோம். சபா ஏன் உன்னடா பயமா இருக்கீங்க? ஏய் கண்ணாடி வேற போட்டுக்கிட்டேன் நானு. கண்ணாடி போட்டு என்னடா ரொம்ப இருட்டா இருக்குன்னு பாரு. கண்ணாடி சார்ந்து தெரியுது. ஐயா உள்ள வரலாமா? நான் இப்படி போலாம். எப்படா போலாம்? அங்கிட்டு கொஞ்சம் போய் இங்கிட்டு கொஞ்சம் போறீங்க. ஏய் இப்படி போறேன் நானு. ப்ரோ ப்ரோ ப்ரோ. ஏய் எப்படா போறது? வேற மாதிரி வழி இருக்குதா? சூப்பரா இருக்குது. கரை இருக்கீங்களா? பயமா இருக்குது. ஏய் வீரா, செம பள்ளமா இருக்குது. ஸ்விம்மிங் பூல் மாதிரி. ஏய் வழி எப்படா மேல போறது? ஸ்விம்மிங் பூல்ல வரல. என்ன ப்ரோ? ப்ரோ இத வச்சு நம்ம வந்து ஒரு கிரைம் எடுக்கலாம் போல ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. கிரைம் ஐடியா. கிரைம் ஐடியால ப்ரோ, கிரைம் எபிசோட் வருங்க. நிற்கலாம் செய்ய மாட்டாங்க, நெல்லெல்லாம் கொட்டி சேர்த்து வச்சிருப்பாங்க போல. கேமரா கிட்ட தானே தெரியுது. திடீர்னு ஏதோ ஒரு ஹாரர் மூவிக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுப்பா. அடிக்குது ப்ரோ. திடீர்னு டைம் டிராவல் பண்ணி பழைய காலத்துக்கு போயிட்டேன்னா வீட்டுல சொல்லிருங்க. தெரியுதா வீடியோல? இங்க வந்து நம்ம ஆளை திருந்தல பாருங்க, பேர் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம பேர் எழுதிடுவோமா? ஏன் திடீர்னு இந்த பில்டிங் இடிச்சு என்ன பண்ணுறீங்க? உள்ள உட்காந்துட வேண்டியதுதான். இது எதுக்கு யூஸ் பண்ண? குடோன் ஆயிடு. நெற்களஞ்சியம் ப்ரோ. நெல்லு கொட்டி வைக்கிற இடம். நெல்லு தொட்டி வைக்கிற இடமா? நெல்லு கொட்டி வைக்கிற இடம். நெல்லு கொட்டி வைக்கிற இடமா? அங்க பாருடா, காத்து போறதுக்கு அங்க ஒரு ஜன்னல். இங்க ஜன்னல் எவ்வளவு ஏர் ஃப்ளோ பாரு. ஓ இது வேற தான் கொட்டுவானுங்களேவா? இந்த மேல ஓட்டர் பாருங்க, அது வழியா தான் கொட்டுவாங்க. இது கொட்டி என்ன பண்ணுவானுங்க? உள்ள சேகரிச்சுப்பாங்க. ஓஹோ, கொட்டாம விட்டா சிந்தி இருக்கட்டும். நல்லதுதான். இவன் ஒருத்தன். வா போவோம். அப்பா நல்லா இருக்குல்ல? இதுதான் இது மாதிரி தான் மேல இருந்திருக்கோம். ராஜாவோட பெட்ரூம் எல்லாம் பார்த்துருக்கலாம். மிஸ் பண்ணிட்டீங்க. அது போய் பாப்பா, அதுவும் பாப்பா என்னன்னு பாப்போம். இப்போ 3 மண்டியா? ஏய் மேலே போறதுக்கு இடம் இல்லை. ஆமா, இங்கிட்டு போய் பார்ப்போம். இங்க ஏதோ இருக்குது ப்ரோ. மேலே ஏறி போனா ஏணி இருக்கு பாருங்க. நீ மேலே, நம்ம மேலே எடுத்தா ஏணி போட்டுக்கிறாங்க. அதான் மேலே ஏறினா மேலே ஏறி போய்க்கலாம். என்னாச்சு? இதான் மாஸ்டர் ஸ்டோரேஜ். இங்க வருங்க, மாஸ்டர் இருக்கு பாருங்க. மாஸ்டர் பெட்ரூம் இதுதான். இதுலயுமாடா மாஸ்டர் ஸ்டோரேஜ்? இங்க பாருங்க ப்ரோ. உள்ள ஒரு இது எடுக்கலாம் போல ப்ரோ, கல்யாணம் நடத்தலாம் போல. ஏய் ஆமாண்டா, நான் மட்டும் இந்த இடத்துக்கு ஓனரா இருந்தா மண்டபத்துக்கு வாடகை விட்டுருந்தேன். நான் சொன்ன மாதிரி மண்டபம் சாப்பாடு போட்டு நம்ம ஊர்ல இருந்தா மண்டபம் போட்டிருப்பான்னு சொன்ன மாதிரி. ஏன் கேமரா உள்ள வர போறேன் நல்லா அவனுக்கு. கேமராமேன் ஒரு பயம் தான். ஏய் மாசா இருக்கா? சரி வா. மாசு ஐடியாஸ். பயங்கரமா ஏறதுக்கு காத்தோட்டத்துக்கு நல்லா சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்கடா. ஹாஸ்பிட்டல் அவ்வளவுதானே, யாரோ டர்புட்டெல்லாம் அவ்வளவுதான்.
முடியல சாமி. போது போய் நேருது. ஏய் வயசாயிடுச்சுடா நம்மளுக்கு தெரியுதா? இப்ப தெரியுது வயசாயிடுச்சு. முடிட்டாங்களா? இது பார்த்தா போல்ட்டா தந்துடலாமா? போல்ட்ட தந்து பாரு. சாக்கடிக்க போறா. கரண்ட் வச்சிருக்க போறாங்க. நல்லா தான் இருக்கு. நல்லா இறங்கிடுவோமா? நான் ஒரு வாட்டி பாத்துக்கிறேன். ஏன் மூட்டானே? மனிதன் உணர்ந்து மனித கொள்றான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம தள்ளிவிட்டு வந்துடணும். பண்றாங்களா லவ் விஜயா விஜயவா இது இதுல இருந்து விஜய் சர்வன் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போனோம்டா ஒண்ணுடா ஒன்னு பார்த்ததுக்கே நம்மளால மூச்சு திணறுது. போர்டு போட்டுருக்காங்க. வாயா ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு போவோம். 2 நிமிஷமா? ஆமாண்டா ப்ரோ உட்காந்தோன்னா அப்புறம் கண்டென்ட் கிடைக்காது ப்ரோ. என்ன ப்ரோ பொறுப்புலாம் வரீங்க? இந்த பேர் அங்க நிறைய கண்டென்ட் இருக்குது பாரு, என்ன எடுத்துக்கோ. அங்க வந்து குரங்கு படை அதிகமா இருக்குது ப்ரோ. அதனால போறேன். ஃபுல்லா குரங்கு தான்டா இருக்குங்க ஃபுல்லா. மங்கி கிங்ஸ் அதிகமா இருக்காங்க. என்ன கோட்டைனா குரங்கு. சரி உட்காரத ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணாம அந்த ஹிஸ்டரி ஏதோ தாமே சொல்லலாம். ஹிஸ்டரியா? ஆமா ஹிஸ்டரினா வரலாறா? ஐயோ ஆமா அந்த வரலாறு தான் சொல்லலாம். சரியா போச்சு. இப்போ என்ன மனமா பண்ணிட்டு வந்த ஹிஸ்டரி மனப்படம் பண்ணல ப்ரோ. எழுதி வச்சிருக்கியா? எழுதி வைக்கல ப்ரோ. என்னடா பண்ணி வச்சிருக்க? இருங்க ப்ரோ. இல்ல இல்ல கேட்டா சொல்லுவான் நம்ம நார்மல் வாக இல்லாம ஒரு டிஃபரெண்ட் வாக இருப்போம் ப்ரோ. நம்ம ஏன் உண்மையை மறைக்கணும்னுவான். இப்போ நம்ம அந்த கோட்டை பத்தி தெரியுமா பெருமையா பேசுறோம். சரி ஏன் சொல்லுங்க பாப்போம். அதான் பெருமையா பேசுறோம். ஐயோ இதுதான் ஒரு ஹிஸ்டரியாடா? ஹிஸ்டரி நிறைய இருக்கு ப்ரோ. ஹிஸ்டரிலாம் அதுக்கு நிறைய இருக்குது. ஒரு ராஜா வந்து கட்டினாரு, இன்னொரு ராஜா வந்து புடுங்கினாரு. இதான் ஹிஸ்டரி. இது ஹிஸ்டரி சொல்லி என்ன பண்ண போறான்? அவர்கிட்ட தான் இல்ல எனக்கு உனக்கு எத்தனை ஆர்டர்னு கேட்டாலும் எனக்கு தெரியாது. இல்ல அவருக்கு எத்தனை வைஃப் இல்ல சரி ஏதாச்சும் ஒரு ஹிஸ்டரி சொல்லுவோம்னு பார்த்தா அவங்கள வச்சு நான் ஹிஸ்டரியும் சொல்ல முடியாது அந்த ஹிஸ்டரியும் சொல்ல முடியாது. ப்ரோ வாங்க ப்ரோ. அதுல நிறைய யானை குளம் இருக்குது, குதிரை குளம். சரிவா ஹிஸ்டரியை விட்டு நம்ம எல்லாரும் சுத்தி காமிப்போம். எனக்கு இப்ப இந்த இடத்துல பாக்கும்போது அப்படியே அந்த இடத்துல நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்து தெரியுமா? அந்த மாதிரி எல்லாம் ஞாபகம் வருது. அப்படியே விசுவல் எனக்கு ஓடுது. வரும் வா இங்க நடந்து போறது தெரியுது நம்ம கண்ணுக்கு. வா இதுனடா தெற்கு வாசல் ரெட் அண்ட் ப்ரோ. நம்ம தெற்கு வாசல். தமிழ் ஆல்ரெடி படிக்கிறவரா நான் படிக்கிற கரெக்டான ஒன்னையும் கோயில் இருக்கு. வாங்கலாம்டா டேய். இந்தா ஏய் இது என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன்ல. அது பக்கம் என்ன இருக்குது? கோயில் இருக்குது. அவ்வளவுதான் ரோட். அவங்க பிரைவேசி நம்ம என்ன தடுக்கணும் வாடா போமா. ஏய் அந்த பக்கம் கோயிலா இருக்குடா. நான் உங்களை ரெண்டு பேரும் டேய் வராண்டா வராண்டா. டேய் வராண்டா. டேய் வராண்டா வராண்டா. ஏய் சும்மா பயமுறுத்துறாங்க நம்மள. ஆள் முன்னாடி கெத்து கட்டுறாங்க. ஆள் முன்னாடி சொல்றான் கெத்து கட்டுறான்டா. வீரா அவன் ஆள் முன்னாடி கெத்து கட்டி தொட்டுறான்டா அவன் நம்மள. அதான் கெத்து கட்டுறான். சரல்ல நம்மளும் பயந்த மாதிரி ஆக்ட் பாஸ் ஆயிடுவான். பயப்படாத மாதிரியே அப்படியே வந்துடணும். அவ்வளவுதான். வா நம்ம தெற்கு வாசல்ல இருந்து மேற்கு வாசல் போவோம். அப்பா யானை குளம் அங்கிட்டு தான் இருக்குதா? மழை அந்த யானை குளத்தை பாக்கணும். நம்மளால ஆசைப்படுறேன் கூட்டு போக மாட்டீங்க. யானை குளிச்சது ரொம்ப முக்கியமா உனக்கு. எப்படி குளிச்சிருக்கோன்ற ஒரு இமேஜினேஷன். யானை கட்டி போனா யானையா கட்டிச்சு? யானைக்கு யானை கட்டி போறாமா? கட்டி போறாங்க. யானை சைஸ் சின்னதாகிற மாதிரி இருக்குது. இது வந்து யானை கட்டி போற கயிறு வைக்கிற இடம் நினைக்கிறது. கயிறு வைக்கிற இடமா? அப்ப கட்டி போடுறது எதுரா? அதுதான் இருக்கும். ஆனா பரவாயில்ல பாரு அந்த காலத்துல யோசிச்சு நல்லா பண்ணிருக்காங்க. யோசிச்சு வச்சுலாம் பண்ணல ப்ரோ. அவங்க கிடைச்ச இடத்துல பண்ணிருக்காங்க. கிடைச்ச எது அது பேர் தான் யானை குளம். வா சொல்லி வந்துட்டாங்களே. இது வந்து யானை வந்து அந்த பொதுவாக சொல்லுவாங்க என்ன அது படிக்குமா ஏதோ ஒன்று செத்து போனதுக்கு அப்புறம் ஆகுமே. ஆமா அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யானை அந்த மலையா? இந்த இடம் தான். அந்த மலையெல்லாம் இல்ல. பாத்து போ. யானை கட்டில நீ கட்டிக்க போற. இதுதான் யானை கட்டி போட்ட மாதிரி. இதுதான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இதான் யானை கட்டி போட்டுருப்பாங்க. பாகுபலி படத்துல மட்டும் அம்மா மிர்சா கட்டினாங்க யானைய. அம்மா குண்டா இருந்துச்சு. யானை சின்னதா இருக்குது. இது வந்து யானை அடுத்த சொல்லி நினைக்குது. அங்கங்க சொரிஞ்சுங்க இப்படி. சொரிஞ்சுங்க யானை வந்து. அந்த இருக்கு பாருங்க யானை குளிக்கிற இடம். நீ ஏன் யானை குளிக்கிறத பாக்குற? இல்ல ப்ரோ ஒரு குளம் மாதிரி இருக்குமா? தண்ணி இருக்கும். தண்ணிக்குள்ள ஒரு குதி குதிக்கலாம்னு பாக்குறேன். இங்க பாரு அங்க போனா நான் குளத்துல ஊந்துருவேன். இப்படி வா. உண்மையாவே குளம் இருக்கு. இப்ப சுரங்க பாதை இருக்கு பாத்தீங்களா? சுரங்க பாதைலடா. ஏய் ஏதோ சொல்லுங்கடா ப்ரோ. இவன் மொத்தம் 42 சுரங்க பாதை இருக்கான் ப்ரோ. இவன் சாட் ஜிபிடில எஸ்கேப் பண்றானா? ஆமா இங்க சுரங்க பாதை இருக்குது. படிச்ச ப்ரோ உண்மைதான் ப்ரோ. பாண்டி பீச்சுக்கா சுரங்க பாதை இருக்கு. என்ன இறங்கி போலாம். ஆனா உயிரோட இருந்தா போலாம். அவ்வளவுதான். சொல்லுங்கடா. ஏதா நீங்க சாட் ஜிபிடில எஸ்கேப் பண்ணிக்கிறா வேற எதுலயே படிச்சுட்டு வந்துக்கிறீங்க.
ஓ இதான் பார்க்கா ப்ரோ. எங்கடா கேமரா வேணும்னு படுத்துட்டு விழுந்து எடுத்துருப்பா அப்படி. கீழே போயிட்டு லாக் எடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ், கீழே விழுந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன தள்ளி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்மா. இதுக்குள்ள போலாம் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. பார்த்தா எடுப்போம். இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடம். எதுடா எப்படியா? நான் படிக்கிட்டு இருக்கு போறேன். நம்ம ஷார்ட்கட்ல போய் தான் பழக்கம். ஷார்ட்கட்டே போவோம். அதான் ஷார்ட்கட்ல வந்த லட்சம் தான் பார்த்தேன் கார். ஷார்ட்கட்ல வரேன்னு இடம் மூடுனதுக்கு அப்புறம் வந்து மேடா கொடுங்க. அடுத்து ஒரு பிளானை போட்டு ராணி மண்டபத்துக்கு ஏமா வந்துருவோம். வீட்டுல மலையெல்லாம் சும்மா தான் இருக்குது. என்ன உடனே தெரியல. அது இந்த மலைடா, அது மந்திரி மலை. அது மந்திரி மலை. ஆமா, மந்திரியோட ரகசியம் யாராவது சும்மா தானே அடிச்சு விடுறீங்க. உண்மைதான்டா. மந்திரி மலை ராணி, இது ராஜா, அது மந்திரி. அப்ப தளபதி எடுத்துக்கோ. அப்ப தளபதி தானே. தளபதி ஆப்போசிட்ல இருப்பாரு, இல்ல வீட்டுல இருப்பாரு. கட்சி பிரச்சாரத்துல கொஞ்சம் பிஸியா இருப்பாரு நினைக்கிறேன். நகைச்சுவை ப்ரோ. இது மேல இடம் இல்ல ப்ரோ. சும்மா போட முடியாது. சூட் பார்த்து போலாம். இங்க இந்த அங்க சைடுல பாதை இருக்கு பாருங்க. ஜிம் ப்ரோ. ஜிம்மா இந்த போட்டுருக்கு பாருங்க. உடற்பயிற்சி கூடமா ப்ரோ? அப்போ நம்ம இடம் தான் இது. கடலா கட்ட இருங்க. வாங்க வாங்க. கிழக்கு மேற்கு செமையான ஆக்ஷன் பிளாக் மாட்டிருக்காங்க. உள்ள போலாம். இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கு. ஜிம்ல போய் வாங்க. கம்பல்சரா இருக்குமா? உள்ள போறதே கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஜிம்ல எக்சர்சைஸ் பண்ணுறது பார்த்தா டேய் என்ன ஜிம் காலியா இருக்கு. ஆமால சண்டே லீவா? நல்லா இருக்கு ப்ரோ. கடலா கட்ட சுத்திங்க சண்டை போட்டுருப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு எல்லாமே மண்டபம் மாதிரி தான் இது. ஒரே மாதிரி தான் இருக்கு. உள்ள திங்ஸ் வச்சா தான் இடம் ஃபுல் ஆகும். திங்ஸ் எதுவுமே இல்லை. நல்லா அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க 2 பேரும் எக்ஸசைஸ் பண்றாங்க. தெரியுறாங்களா உங்களுக்கு? ஆமா, எக்ஸசைஸ் பண்ணுகிறானுங்க. 2 பேரும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. கடலா கட்ட சுத்துறாங்க பாரு. எக்ஸசைஸ் பண்ணுகிறானுங்கடா. முன்னாடி வந்து நிக்குது பாரு. முன்னாடி வந்து நிக்குது. அத பாரு ஃபர்ஸ்ட். ஏய் சொன்னப்பா. எல்லாம் சும்மா ஒரு எம்டி ரூமா தான் இருக்குது. நல்லா வாடகை கொள்ளலாம் போல. இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான். ஓ செம ஆழமா இருக்கும் போல ப்ரோ. ஹே கோலண்டா நல்லா இருக்குல. செம ஆழம். தினத்தை நடந்து போணுமா கண்கடல தண்ணியில. இது என்னடா இது? ராணி குளிக்கிற குடமா? யானை குளிக்க மேடம் அது. ஏய் இதுவரை யானை குளிச்சடா? ஆமா ப்ரோ. அந்த சைடுல இருக்கு பாரு பாதை. எங்க இருக்குது? அந்த சைடுல. டேய் அநியாயம் பண்ணாதீங்கடா. அதுல யானை வருது. ஆமா அப்படியே போய் வீரா உனக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் தான எடுக்கணும் நம்ம. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு இடம். விழிகளிலே விழி இந்தா இறங்குற சரியா இருக்கு பாருங்க. ஆட்டமா வளர்ந்த இடம்னு சொல்லு. முளைக்கும். வளர்ந்த இடம்னு சொல்லு. ஐயோ இவங்களாம் உள்ள காலையில் வச்சிருக்காது. ஆசிட் எல்லாமே மம்மி படம் பார்த்திருக்கல? மம்மி படம் மாதிரிதான் பொங்கிடுவேன். மேல போத்து கிடக்குதுடா. அங்க மேல தட்டி பாப்போமா? எட்டி பாப்போம். அது மேல அப்படியே அதுதான் மேல ரோடு. அங்க பாப்பாங்க. அதுக்கு மேலே ஏறும்டா. சைடுல ஏறலாம் போல ப்ரோ. அந்த சைடுல போற இடம். ஐயப்பம்மா குண்டு போடுறது போ. போனாட்டி அந்த மலைக்கு தான் போணும் நம்ம. ஆமா ஆமா. அந்த மலை ராணி மலை. அது ராணி மலை தான். ராணி பேர் என்னது? அது தெரியல. ராணி வந்திருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுத்தா நீ எங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறீங்கடா. நல்லா வருவீங்கடா நீங்க. பல ராணி பேர் எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா கீழே ஒண்ணுமே இருக்காது. மேல தான் ஸ்பாட். ஓ ஆனா சின்னது. அது ஈஸியா ஏறிடலாம். யானை குளத்துல குளிக்க போறாங்கல்ல. ஒரு பேலஸ் வந்திருக்கிறோம். இது ஏதோ ஐயோ செய்யப்பட்ட தமிழ் படிக்காத எடுத்து விடுங்கடா. வர தெரியாது. அரண்மனை பாதி போல போறது. அரண்மனை பாதி பாதினா ஐயோ பாத்து அரண்மனை சுந்தர்சி வச்சுக்க போற. அது இல்ல அரண்மனை போற அரண்மனையா? இங்க ஏதாவது வந்து அந்த பேய் உட்காந்துருக்குமா ஒரு காலத்துல? பேய் உட்காந்துருக்குமா? ஆமா. இங்கே எத்தனை பேய்? இந்த உருண்டு இருக்கு பாருங்க. உருண்டு மேல சாஞ்சிருந்தா. ஆடா பாவீங்களா. இதான் தலைவணி. அதுக்கு கொழுக்குதுடா. பார்த்து என்னடா இது கொலை மாதிரி இருக்குது. அதாவது குளிக்கிறான்னு நினைக்கிறேன். இது வந்து நாட்டிய கூடம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? நாட்டிய கூடமா? என்னுடைய கருத்து பிடி பார்த்தீங்கன்னா நாட்டிய கூடமா தான் இருக்கும். நாட்டிய மாதிரி தெரியல. அரசரிங்க உட்காந்தா கட்டளையில் வரும்னு நினைக்கிறேன். ஏய் குளிக்கிற இடம் மாதிரி இருக்குறாங்க. அங்க உட்காந்து இதுனடா இது? குளிக்கிற இடம் மாதிரி இருக்குடா. ப்ரோ இங்க தான் உட்காந்து பேசுவாங்க. இது ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு சீட்டு அங்க உட்காந்து ராஜா அதுல உட்காந்துருப்பாரு அவரு. இங்க உட்காந்து அவங்க ஒவ்வொரு ஆள் உட்காந்துருப்பாங்க. உட்காந்து பேசுவாங்க. நம்ம உட்காந்து பேசுவாங்க. இதை நாங்க கேட்கணும். கேட்டுதான் ஆகணும். நம்புங்க ப்ரோ. நம்பிக்கை தான் வாழ்க்கை. இதெல்லாம் இப்ப கட்டின மாதிரி இருக்குது. சைடுல இருக்க பில்டிங்லாம். ஆமா ஆமா. ஒரு வேற விசில் வச்சு கிளம்ப சொல்றாரு. இவ்வளவு வேலை இல்ல. விசில் ஒன்று கட்டிச்சுன்னா போய் இப்பதான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்பதான் உள்ளே வந்திருக்கிறோம். இப்பதான் நாங்க ஆரம்பிச்சுக்கிறோம். அதுக்குள்ள விசில் அடிக்கிறாரு. என்னன்னா எல்லாம் அது ஜெயில் மாதிரி இருக்குது. அப்படியே வெளில போறோண்ணே. ஜெயில் மாதிரி இருக்குது. ஆனதாச்சு 5 நிமிஷம். அதனால இப்ப பூசுற மாதிரி இருக்கு பாருங்க. அதான் எல்லாமே இப்போ ரெனியூட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். புதுசு மாதிரி இருக்குது. இப்படி ஏறி இப்படி போயிட்டு போமாட்டே. நம்ம எப்பவுமே ஷார்ட்கட்ல போய் தானே பார்க்கணும். செங்கல் சூப்பரா இருக்கு. அந்த காலத்து செங்கல். என்ன நான் சொல்றேன் பாருங்க. தண்ணி பாய்ச்சறதுக்கா? தண்ணி பாய்ச்சறதுக்கு இல்ல. அவன் தண்ணி வச்சா குடிக்கிறதுக்கு. தண்ணி பாய்ச்சறதுக்குலாம் இல்ல.
யாரோ ரீச் எடுத்துருக்காங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்றோம் நினைக்கிறேன். ரீல்ஸ் எடுத்து இடம் இல்லையா? தண்ணி இருக்குடா இன்னும். இதுதான் செய்யும் எல்லாம் குப்பை தொட்டி தெளிவாது. முதல்ல இருக்குமா? குப்பை தொட்டிடாது, கிணறு இல்ல. ஏன்டா இப்படி பண்ற? ஆமாண்டா, அதோ பாரு கல்ல நம்பர் எழுதிக்கிறாங்க பாரு. பேர்ல எழுதிருக்கானுங்க ப்ரோ. சரி வா, செஞ்சு கூட்டு வந்து நல்லா செஞ்சிருச்சு. செஞ்சுன்னு வச்சு செஞ்சு விட்டாச்சு. ஏதோ கடைசி நேரத்துல வந்து ஏதோ முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிக்கிறோம்னு நினைக்கிறேன். இன்னொரு கண்டிப்பா வரணும் ப்ரோ. கண்டிப்பா வேணா அதுல வருவோம். நம்ம மேலே ஏறணும் தான் ஆசை. அந்த மேலே ஏறி நிக்கணும். ஒவ்வொரு சோதனையும் நம்ம சாதனையா மாத்தணும் ப்ரோ. ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு 4-5 இடத்த காமிச்சிக்கிறோம்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வந்து பயணமா ப்ரிப்பேர் ஆயிட்டு ஷார்ப்பா வந்து ஒரு மணிக்கெல்லாம் வந்து வச்சுங்களேன். மேல ட்ரெக்கிங் போயிட்டு மதியம் 1 மணிக்கு வந்துருன்னு சொல்லு. ஷார்ப்பான்னு சொல்லாத. ஷார்ப்பா இல்ல, 1 மணிக்கு வரணும்னு வச்சுக்கோ. 1 மணிக்கு வரோம். அப்புறம் வந்துட்டு மேல ட்ரெக்கிங் போறோம். போய் மேல என்னதான் நம்ம பாக்குறோம். கண்டிப்பா போகணும்டா, எனக்கு ஆசை மேல போகணும். நானும் போனது இல்ல. அதான் பக்கத்து ஊரா இருந்தாலும் நான் போனதே கிடையாது. நான் அங்க போயிருக்கேன், அந்த மலைக்கு போயிருக்கேன். இந்த மலை நான் போனது கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் அம்மா கிளம்பும் போது சொன்னாங்க, என்னன்னு போகும்போது வீட்டு விட்டு கிளம்பும் போது டீ குடிச்சு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் குடிக்காம வந்துட்டேன், தெரிஞ்ச தரங்களா இருக்கும்னு. அதான் போடா. நம்ம வெளில போய் கடையில குடிச்சிருவோம். வெளியே போய் அப்படியே முடிச்சுக்கலாம். ஓகே, நாங்களும் டயர்ட் ஆகிட்டோம். நீங்களும் வீடியோ பார்த்து டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய். இருக்கும்டா, நம்ம இப்போ சுற்றி பார்த்தது இது எல்லாமே சுற்றி பார்த்தோம். நம்ம பேப்பர்ஸ் ரோடு இது இதான் ஃபோர்ட்டு, இன்னர் ஃப்ளோட் இது. விஜய் மாதிரி ப்ளூ பிரிண்ட் பார்த்துக்கலாம். ப்ளூ பிரிண்டா? விஜய் மாதிரி இதான் இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1 2 3 4 5 6. ஓ, இதை தான் பார்த்தோமா? இது நம்ம மேலே போகிறது. மேலையா? அப்போ நம்ம பார்த்தது இதுவா? இங்கே தான் நம்ம கீழே தான் சுற்றிட்டு இருந்தோம். சரி வா போ. ஸோ சார்